தமிழ்நாட்டின் முதல்வராக என்னென்ன தகுதிகள் வேண்டும்? அனைவருக்கும் வணக்கம். 2026இல் யார் தமிழ்நாட்டின் முதல்வராக வருவார்கள் என்கிற கேள்விதான் தற்போது தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களாலும் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இது சம்பந்தமாக எனது சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆவதற்கு ஒரு சில தகுதியும் திறமையும் வேண்டும். அதில் முதலாவது, 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 38% முதல் 48% வரை வாக்குகளை பெற்று சுமார் 122 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகின்றவர்களால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக முடியும். இந்த தகுதி தற்போது திமுக அல்லது அதிமுக ஆகிய 2 கட்சிகளிடம் மட்டுமே உள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஒரு முறை கூட்டணி 3வது அணி அமைத்து தேர்தலில் போட்டியிடப்பட்டது. கம்யூனிஸ்டுகள் அடங்கிய கேப்டன் விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராக கொண்டு ஒரு முறை 3வது அணி அமைத்து போட்டியிட்டார்கள். அவர்களால் 15%க்கு மேல் யாரும் பெற முடியவில்லை. இதனை போன்று தனித்து போட்டியிட்ட தேமுதிக, பாமக, நடிகர் சீமான் ஒருங்கிணைப்பாளராக கொண்ட நாம் தமிழர் கட்சி ஆகியவை 12%க்கு மேல் வாக்குகளை பெற முடியவில்லை. எனவே இன்றைய தேதியில் திமுக அல்லது அதிமுகவால் மட்டுமே 38% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க முடியும். அடுத்த தகுதி தேர்தல் செலவு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சுமார் ரூபாய் 1500 கோடி செலவு செய்ய வேண்டும். அதற்கான தகுதி தற்போது திமுக, அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே இந்த அளவிற்கு செலவு செய்ய முடியும். ஆனால் எத்தனை கோடி செலவு செய்தாலும் தமிழக வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சிக்காரர்களிடம் போதுமான நிதி இருக்கின்றது. அவர்களில் யாரும் கட்சிக்காரர்களுக்காகவோ கட்சி தொண்டர்களுக்காகவோ செலவு செய்யாமல் திமுக அல்லது அதிமுகவோடு கூட்டணி வைத்து எம்எல்ஏ ஆகிவிடலாம். அன்னை இந்திரா காந்தி, தியாகத் தலைவர் ராஜீவ்காந்தி ஆகியோர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது எழுந்த அனுதாப அலையால் வெற்றி பெற்றதை போன்று எம்பி ஆகிவிடலாம் என்று இலவு காத்த கிளி போல் கடந்த 1/4 நூற்றாண்டாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். கம்யூனிஸ்டுகளிடம் போதுமான நிதி இல்லை. இருப்பினும் கடந்த 2014இல் 3வது அணியை உருவாக்கி தேர்தலில் போட்டியிட்டார்கள். போதிய நிதி வசதி இல்லாத காரணத்தினால் படுதோல்வியை அடைந்துவிட்டார்கள். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள் தேர்தல் நிதியாக கோடிகளில் வாங்கித்தான் பழக்கப்பட்டவர்களே தவிர யாருக்கும் எந்த காரணத்துக்காகவும் நயா பைசா கூட கொடுக்கும் பழக்கம் இல்லாதவர்கள். எனவே இன்றைய தேதியில் 2026இல் திமுக அல்லது அதிமுகவில் மட்டுமே ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அளவிற்கு தேர்தல் செலவு செய்யும் தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்த தகுதி கூட்டணி. இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் யார் சிறப்பாக கூட்டணி அமைக்கின்றார்களோ அவர்களால் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர முடியும். தற்போது திமுக கூட்டணி தலைவராக இருக்கும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் செயல்பட்டு மகா கூட்டணியை சிறப்பாக வழிநடத்தி வருகின்றார். இதே கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் எளிதாக வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது உறுதி. அதனை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. தற்போதுள்ள அதிமுக கூட்டணியில் 8% வாக்கு வங்கியுள்ள நடிகர் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் சுமார் 10% வாக்குகள் வரை பெறக்கூடும் என்று கணிக்கக்கூடிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்தால் இந்த கூட்டணி
மாபெரும் வெற்றி கூட்டணியாக இருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெற்று மாண்புமிகு எடப்பாடியார் கண்டிப்பாக 2026 முதலமைச்சர் ஆவார். ஏனென்றால் இன்றைய தேதியில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் மட்டுமே அதிமுகவை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்யத்தக்க தலைவராக உள்ளார். அதற்காக எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் மட்டுமே அதிமுகவை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர முடியும். அதற்கு தேவையான தகுதியும் திறமையும் பொறுமையும் மாண்புமிகு எடப்பாடியார் மட்டுமே உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அசுரத்தனமாக வளர்ந்து வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் ஒருமுறை சொன்னார்கள். அது 100% உண்மை. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினர் எப்படிப்பட்ட கூட்டணிக்கு அமைக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அவர்களது வெற்றியும் தோல்வியும் அமையும். பொதுவாக தேர்தல் அரசியலில் வெற்றி என்பது கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருடங்கள் இருக்கின்றன. அதற்குள் கூட்டணி கட்சிகள் எப்படி இடம் மாறப் போகின்றது, நடிகர் விஜய் என்ன முடிவெடுக்கப் போகின்றார் என்பதை பொறுத்து வெற்றியும் தோல்வியும் இடம் மாறலாம். காலசக்கரத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.